பொன்னிறமாக வறுத்த வெந்தயத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். சீரகம் 3 தேக்கரண்டி, பொன்னிறமாக வறுத்த சீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கடுக்காய் பூ 10 கிராம், நன்றாக வறுத்த கடுக்காய் பூவையும் ஏற்கனவே வறுத்த பொருட்களோடு சேர்த்து கொள்ளலாம். ஜாதிக்காய் 10 கிராம், நன்றாக வறுத்த ஜாதிக்காயும் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லி வற்றல் 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த நெல்லி வற்றலையும் எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களையும் இப்பொழுது நாம் அரைத்து தூளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வறுத்து நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு 100 மில்லி அளவிற்கு குளிர்ந்த நீரை எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது அரைத்து எடுத்த பொடியிலிருந்து 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, வெந்நீரில் பருகாமல் குளிர்ந்த நீரில் காலை வேளை பருகி வந்தால் படிப்படியாக வயிற்றுக்கடுப்பு, சீதபேதி மற்றும் பல்வேறு வகையான வயிற்று உளைச்சல்கள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் நோய் கண்ட காலத்தில் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுக. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.